அப்போ பாருங்க, முதலாவதாக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறார். இரண்டாவதாக சோதனை நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் விடாதபடிக்கு பூர்வ நாட்களில், கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை தியானிக்கும் பொழுது உங்கள் பிரச்சனையை கர்த்தர் காணாமலே போக பண்ணுவார். ஒரு அம்மாவை குறித்து கூட சொல்ல விரும்புகிறேன். சூனேம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி போவார். அப்போ போகும்போதில் அந்த சூனேமியால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், அந்த ஊழியக்காரரை கனப்படுத்தி ஆகாரம் கொடுத்து வருவாள். எப்போம்லாம் அந்த ஊழியக்காரர் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போம்லாம் ஆகாரம் கொடுப்பாங்க. உடனே அப்போது அவருக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கணவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த ஊழியக்காரர் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறாரு, இவருக்கு வந்து போனால் தங்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம், மாடியில் ஒரு ரூம் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ரூம் எடுத்து கொடுத்து கட்டில், டேபிள், அப்புறம் நாற்காலி, குத்து விளக்கெல்லாம் வச்சு எப்போம்லாம் அந்த ஊழியக்காரர் வருவாரோ அவரை மேலே தங்க வச்சுருவாங்க, ஆகாரம் கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊழியக்காரர் என்ன நினைக்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும், ஏன்னா நம்ம நேசித்து நமக்காக தங்குறதுக்கு இடத்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த அம்மாட்ட வேலைக்காரனை அனுப்பி உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் கேயாசி ஒரு தகவலை அறிகிறார். என்ன சொன்ன, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, கணவருக்கும் வயசாயிட்டு இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அந்த நியூஸை எலிசாட்ட வந்து சொல்கிறார். உடனே இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மாவை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வர சொல்லிட்டு சொல்வார், ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதே போல் சொன்ன அதே காலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்துருவார். இப்படி போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பையன் அப்பாவோட வயலுக்கு போயிருக்கிறான். எப்போ தலை நோவுதுன்னு சொல்லுவான். உடனே நீ அம்மா கிட்ட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரனை அனுப்பி அம்மா கிட்ட அனுப்பி வச்சிடறான். அவன் அம்மா கிட்ட வரான். அந்த அம்மாவை என்ன பண்ணுறா, அந்த பையனை தன் மடியில் வச்சிருக்கிறா. கொஞ்ச நேரத்தில் மதியான வேளையில் அவன் மரித்து போய் விடுகிறான். உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே அந்த மரித்து போன பையனை மாடி ஊழியக்காரருக்கு கட்டி கொடுத்தாங்களே அந்த வீட்டில், அந்த ரூமில் கட்டில் போய் தன் பையனை கடத்தி வச்சுட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா கணவருக்கு தகவல் அனுப்புகிறாங்க, நான் சீக்கிரமாக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போனோம், எனக்கு ஒரு கழுதையையும் ஒரு வேலைக்காரனையும் அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இது அமாவாசையும் இல்லை, இது ஓய்வு நாளும் இல்லை, எதுக்கு அவரை பார்க்க போனோம், சரி ஆனாலும் பரவாயில்ல மனைவி சொல்கிறான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஒரு கழுதையை அனுப்பி வைக்கிறாரு. அந்த அம்மா வேகமாக போகிறாங்க எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க. கணவர்கிட்ட கூட பையன் செத்து போனதை சொல்லலை, நேராக எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாங்க. போனோடனே காலில் போய் விழுந்துருதா. உடனே கேயாசி வந்து அவளை தடுக்க போகும்போது அவர் சொல்லுவார், ஏதோ துக்கத்தில் இருக்கா, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே உனக்கு என்னம்மா வேணும், என்னம்மா செய்யணும் அப்படிங்கும் பொழுது, என் பிள்ளை மரித்து கிடக்கிறான், என் பையன் மரித்து கிடக்கிறான்னு சொன்ன உடனே எலிசா முதல்ல என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பை கேயாசிட்ட கொடுத்து விடுதாரு, நீ போய் அதை போய் வை, பையன் மேலே பிழைச்சிரும் அப்படிங்கிறார். அப்படின்னு பிழைகளோடனே வந்து தகவல் சொன்னோடனே எலிசா தீர்க்கதரிசி வேகமாக போய் என்ன பண்ணுறாரு, அவன் மேலே குப்புற விழுந்துறாரு. அவன் கைக்கு நேர கை, கண்களுக்கு நேர கண், வாய்க்கு நேர வாயை வச்சு உடனே அவனுக்குள்ளே அனல் உண்டாகிறது. கொஞ்ச நேரத்தில் அவன் ஜீவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. மரித்து போன அந்த பையன் உயிர் பெற்று கொள்கிறான். இது என்ன சொல்ல வாரனா, அந்த அம்மா பையன் மரித்து போய்விட்டான், உடனே என்ன பண்ணுவா, உடனே புருஷனுக்கு தான் தகவல் சொல்லி அனுப்புவா. எங்கே நம்ம பையன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் உடனே நினச்சிவான், எல்லா சொந்தக்காரங்களும் என் பையன் செத்து போயிட்டான்னு தான் தகவல் சொல்லியிருப்பான். ஆனால் இந்த அம்மா பிள்ளையே இல்லாத எனக்கு, அநேக வருடங்களாக பிள்ளையே இல்லாமல் இறந்த எனக்கு இந்த ஊழியக்காரர் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடச்சிது. அப்போ இதே பிள்ளை செத்து போனாலும் அந்த ஊழியக்காரர் மூலமாக என் தேவன் பிழைக்க செய்வார் என்கிற விசுவாசத்தோடு தான் புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் அவள் என்ன பண்ணுற, வேகமாக ஊழியக்காரரை தேடி போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அந்த பையன் உயிர் பெற்றான். ஆமென். இதே போல தாங்க நாமளும் என்ன பண்ணோம், கர்த்தர் செய்த கடந்த காலத்தில் செய்த நன்மை நினச்சி பார்த்தோன்னா சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. பழைய